இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது எக்ஸலில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் எவ்வாறு செய்யலாம்னு சொல்லி இந்த உதாரணத்தை பாருங்கள். இண்டெக்ஸ் நம்பரை நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணும் போது அதுக்குரிய ஸ்டூடெண்ட் நேம், கிரேட், மார்க்ஸ் போன்ற விடயங்கள் மாறும். ஸோ இவ்வாறு மாறும்போது அதுக்குரிய விடயங்கள் இந்த இடத்துல மாறுது. இது ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம். இதுக்கு சாஃப்ட்வேர் நாலேஜ் போன்ற விடயங்கள் அவசியப்படாது. மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இது செஞ்சு கொள்ளலாம். ரைட், இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல நான் பாக்ஸ் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இது ஈஸியான ஒரு மெத்தட் தான். இந்த இடத்த நாங்கள் செலக்ட் பண்ணி இதுக்குரிய போர்டரை இந்த இடத்துல கொடுக்கலாம். அதாவது ஹோம் டேப்பில் போயிட்டு இந்த போர்டரில் உதாரணத்துக்கு நான் இந்த திக் அவுட் சைட் போர்டரை கொடுத்துருக்கேன். ரைட், அடுத்தது இது அவங்களுக்கு தேவையான மாதிரி இதை டைப் பண்ணி கொள்ளலாம். இது ஏன் டைப் பண்ணியிருக்கிறேன் என்றதை நான் பின்னால் சொல்கிறேன். இதில் முக்கியமாக நான் என்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்றதை. இதுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்துக்கொள்கிறேன். ஆரம்பத்தில் இதை செலக்ட் பண்ணியாச்சு. இதில் ஒரு கலரை கொடுத்துட்டு ரைட். இப்போ இந்த இடத்துல பாக்ஸில் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்டணும். அதுக்காக வேண்டி வேறொரு கலர் இதில் கொடுத்துக்கொள்கிறேன். ரைட், இந்த கலரை ரைட். அதுக்கு பார்டரையும் கொடுத்துக்கொள்கிறேன். இந்த இடத்துல நான் ஒயிட் கொடுத்துக்கொள்கிறேன். ரைட், பேக்ரவுண்ட் கலரை ஒயிட்டாக எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இந்த 1 2 3 4 விடயங்களுக்கும் ரைட். இப்போ இதில் செய்ய வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், நான் இந்த இடத்துல இண்டெக்ஸ் நம்பரை செலக்ட் பண்ணும்போது அந்த இண்டெக்ஸ் நம்பருக்குரிய ஸ்டூடெண்ட் நேம், கிரேட், மார்க்ஸ், இந்த மார்க்ஸ் ரெண்டும் வர வேணும். இப்படியான ஒரு ப்ரோக்ராமை தான் நாங்கள் செய்ய போகிறோம். ரைட், அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல காட்டப்பட்டு இருக்கிறது ஒரு டேபிள் உண்டு. உங்களுக்கு ஈஸியாக இவ்வாறான டேபிளை க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். இதுக்கு ஆல் பார்டர்ஸ், இந்த இடத்துல போனால் ஆல் பார்டர்ஸ் இருக்குது. அதை செலக்ட் பண்ணி பார்டர்ஸை கொடுத்து கொள்ளலாம். ஒவ்வொரு கொலமுக்கும் தேவையான நேம் உங்களுக்கு தேவை மாதிரி. உதாரணத்துக்கு இதை உங்களுக்கு ஸ்கூலுக்குன்னு சொன்னால் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், அதாவது யூனிவர்சிட்டினா யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு கம்பெனி, ஒரு ப்ராடக்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸாக இருந்தாலும் ஓகே. ரைட், இந்த இடத்துல நான் உதாரணத்துக்கு சில டீட்டெயில்ஸை என்டர் பண்ணியிருக்கிறேன். இண்டெக்ஸ் நம்பர், அந்த இண்டெக்ஸ் நம்பருக்குரிய ஸ்டூடெண்ட் நேம், அட்ரஸ், கிரேட், மேத்ஸுக்குரிய மார்க்ஸ், சயின்ஸுக்குரிய மார்க்ஸ். ஸோ இவ்வாறு கொடுத்துருக்கிறேன். இந்த ஒரு சைடில் தான் நான் இது மறைவாக இருக்கிறதுக்கு இவ்வாறு செய்திருக்கிறேன். அப்போ எங்களுக்கு ப்ரோக்ராம் சரியாக அழகாக இருக்கலாம். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட்டில் நாங்கள் என்ன செய்யணும்னா, இந்த இண்டெக்ஸ் நம்பருக்குரிய செல்லை செலக்ட் பண்ண வேணும். ரைட், இப்போ எந்த உதாரணத்தில் இண்டெக்ஸ் நம்பர் C3 இருக்குது. இந்த நேம் பாக்ஸில் பார்த்தா சரி, அல்லது இந்த இடத்துல கொலமில் C வருது, C3. ரைட், ஓகே. இப்போது இந்த செல்லை செலக்ட் பண்ணி உங்களுக்கு போக வேணும் டேட்டா. ரைட், டேட்டாவில் போயிட்டு இந்த இடத்துல இருக்குது டேட்டா வெலிடேஷன்னு சொல்லி அதை கிளிக் பண்ணுங்கள். டேட்டா வெலிடேஷன் டயலாக் பாக்ஸில் இந்த செட்டிங்க்கு கீழே வருது அலோன்னு சொல்லி, அதில் இருக்குது லிஸ்ட்டுன்னு. ரைட், இந்த லிஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ரைட், அடுத்தது இந்த லிஸ்ட்டுக்குரிய சோர்ஸ் எங்கே லிஸ்ட்டில் இருக்குன்றதை சொல்லணும். அப்போ இந்த ரெட் பட்டன் இருக்குது தானே, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நான் லிஸ்ட்டை இதில் சர்ச் பண்ணுறேன். எனக்கு தேவையான லிஸ்ட் இந்த இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இந்த இண்டெக்ஸ் நம்பரை செலக்ட் பண்ணுங்கள். இது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதை இவ்வாறு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த எக்ஸாம்பிளில் இந்த டேபிளை நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், இப்போது திரும்ப இந்த இடத்துல நான் அவ்வாறு செலக்ட் பண்ணும்போது இவ்வாறு செலக்ட் பண்ணப்பட்ட பகுதி காட்டும். ரைட், திரும்ப இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரைட், இப்போது ஓகே பண்ணினா சரி. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது உங்களுடைய இண்டெக்ஸ் நம்பர் இந்த இடத்துல காட்டுது. ரைட், இப்போ இந்த இடத்துல நம்பரை காட்டுது. ஓகே, நான் ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது ஸ்டூடெண்ட் நேம், கிரேட், மார்க்ஸ், இவை போன்ற விடயங்கள் நான் இவ்வாறு இண்டெக்ஸ் நம்பரை செலக்ட் பண்ணும் போது வர வேணும். ரைட், ஃபர்ஸ்ட்டில் இந்த இடத்துல இந்த செல்லை ஸ்டூடெண்ட் நேம்டு செல்லை நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன்.
இப்போ வந்து டைப் பண்ணுங்க வந்து ஈக்குவல் Vlookup சொல்லி, ரைட். ஸோ அவரை டைப் பண்ணும் போது வருது Vlookup ஓப்பன் ப்ராக்கெட், ரைட். இதிலே உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தரப்பட்டிருக்குது லுக்கப் வேல்யூன்னு சொல்லி, ரைட். நான் லுக்கப் வேல்யூ பண்ணுறது வந்து இந்த இண்டெக்ஸ் நம்பரை, ரைட். இப்போ நாங்கள் அதை செலக்ட் பண்ணும் போது C3 செலக்ட் ஆயிரும் அல்லது டைப் பண்ணி கொள்ளலாம், ரைட். அடுத்தது கமா டேபிள் அரேன்னு சொல்கிறது, அதாவது நான் டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு செலக்ட் பண்ணும் போது பார்த்துருக்கலாம், இந்த இடத்துலேருந்து இவ்வாறு ட்ராக் பண்ணி, ஸோ பெரிய டேபிளாக இருந்தால் இவ்வாறு செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ நான் இந்த இடத்துல இவ்வளோ மட்டும் செலக்ட் பண்ணி கொள்கிறேன் டேபிளை. அப்போ டேபிள் அரேயை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ கமா, ரைட். இப்போ வந்து இதில் மூன்றாவது கேட்குது கொலம் இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லி, அதாவது வந்து நான் ஸ்டூடெண்ட் நேம் என்னுடைய டேபிளில் எத்தனாவது கொலமாக இருக்குது, ரைட். அப்போ இந்த இடத்துல வந்து 1 2 ஸ்டூடெண்ட் நேம் ரெண்டாவது இருக்குது. அப்போ வந்து இந்த இடத்துல நான் 2ன்னு போடுறேன், ரைட். கமா கடைசியாக இருக்குது வந்து ட்ரூ ஃபால்ஸ்ன்னு சொல்லி, இதில் ஃபால்ஸை பாருங்கள் எக்ஸாக்ட் மேட்ச்னு வருது, அதே அமௌண்ட்டை காட்டக்கூடியது. ட்ரூக்கு வந்து எங்களுக்கு 1ன்னு போட்டுக்கொள்ளலாம், ஃபால்ஸுக்கு வந்து 0ன்னு போட்டுக்கொள்ளலாம். ஸோ நான் இந்த இடத்துல ஃபால்ஸுக்கு 0ன்னு போட்டுக்கொள்கிறேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ என்டர் பண்ணுங்கள். அப்போ இதுக்கு இந்த நம்பருக்குரிய ஸ்டூடெண்ட் நேம் இங்கே காட்டப்பட்டிருக்கு, நான் இதில் மாற்றி காட்டுறேன், ரைட். இப்போ அது ஆட்டோமேட்டிக்லி இந்த டேபிளில் உள்ள நம்பர் வருது, ரைட். இதே விடயங்களை நிறைய விடயங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நம்பரை கொடுத்தா ப்ராடக்ட் நேம், ப்ராடக்டை வெயிட், ஸோ இவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம். ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் நேம், அதுக்குரிய விடயங்களை இவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது கிரேட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதே போல் தான் Vlookup ஓப்பன் ப்ராக்கெட் லுக்கப் வேல்யூ அதே தான், ரைட். அதே விடயத்தை போடணும். C3 கமா டேபிள் அரே, ஓகே சேம் டேபிள், ஓகே. உங்களோட பெரிய டேபிளாக இருந்தாலும் சரி அதை டேபிளை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, கமா ரைட். இதில் வந்து கொலம் மாறும், கிரேடுக்குரிய கொலம் எதுன்னு பார்ப்போம். 1 2 3 4 4வது கொலம், கிரேட்ன்றது 4வது கொலம். அப்போ நம்ம 4 கொடுத்துட்டேன், கமா ஃபால்ஸு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 0. இப்போ என்டர் பண்ணுங்க. அப்போ ரைட் கிரேட் 8ன்னு வருது, ரைட். மூன்றாவது மேட்ஸுக்குரிய மார்க்ஸை பார்க்கலாம். ஈக்குவல் Vlookup லுக்கப் வேல்யூ சேம், கமா டேபிள் அரே, டேபிளை போயிட்டாச்சு. இந்த இடத்துல டேபிளை செலக்ட் பண்ணிக்கொள்கிறது, திரும்ப கமா ரைட். அதாவது வந்து மேத்ஸுக்குரிய மார்க்ஸ் எத்தனாவது காலமில் இருக்குது, 1 2 3 4 5 5வது, ரைட். அப்போ நான் இந்த இடத்துல 5 கொடுக்குறேன், கமா 0, ரைட். ஓகே. அடுத்தது வந்து 4வது விடயம், ஒரு முக்கியமான ஒரு விடயமும் அதில் சொல்கிறேன். இந்த இடத்துலையும் வந்து சேம் திங், Vlookup ஓப்பன் ப்ராக்கெட் லுக்கப் வேல்யூ சேம், கமா ரைட். டேபிள் அரேன்னு சொல்கிற நேரம் இதே அதே விடயம் தான். நீங்கள் இந்த டேபிள் அரேயை சரியாக செலக்ட் பண்ணினால்தான் அடுத்த கொலம்மை சரியாக எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு செலக்ட் பண்ணினால்தான் கொலம் 1 இது காட்டும். ஸோ இந்த இடத்துலேருந்து செலக்ட் பண்ணினா இது தான் கொலம் 1, ரைட். ஸோ எனவே நான் டேபிளை சரியாக செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ இந்த டேபிளில் காலம் இந்த இடத்துலேருந்து தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு வரும், 1 2 3ன்னு வரும், ரைட். இப்போது வந்து டேபிள் அரேக்கு கமா கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் மார்க்ஸ் சயின்ஸுடைய கொலம் எத்தனைன்னு சொல்லி 1 2 3 4 5 6 வருது, ரைட். அப்போ நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணின கொலத்தில் தான் 6 வருது, கமா 0, ரைட். இப்போ என்டர் பண்ணுங்கள், ரைட். இப்போது ஈஸியாக எங்களுக்கு உரிய தேவையான விடயங்களை மாற்றும் போது அதுக்குரிய விடயங்கள், அதாவது தேவையான விடயங்களை மாற்றும் போது இவ்வாறான
மாற்றங்களை இதில் பார்க்கலாம். ரைட். அப்போ இது ஒரு ஈஸியான எங்களுக்கு அதாவது கோடிங் ஐடியாஸ் இல்லாத போதும் கூட சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு எக்ஸல் சிஸ்டம் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.